இந்த ரீல்ஸ் எடுக்கிறது, அது வந்து ரொம்ப புடிச்சிருக்கு எனக்கு. ஸோ அதில எப்படின்னா, அதில நான் தான் டைரக்டர். நான் சொல்றது தான் அங்க ஷாட்டு. நான் வைக்கிறது தான் அங்க ஃப்ரேம். ஸோ வந்து அதனால எனக்கு அந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ நீங்க ரீல்ஸ் எடுக்கிறது அப்படின்னா, சும்மா ஒரு 1 ஹவர்ல நான் போய் நின்னு ஜிகு ஜிகுன்னு ஆடிட்டு வந்து அத எடிட் பண்ணி போடுறதில்ல. அதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 டே, ஒரு ஃபுல் டே ப்ராசஸ்லாம் கூட நடந்திருக்கு. ஸோ அதுக்கான இப்போ எஃபோர்ட்ஸ் போடணும், காஸ்டியூம் ரெடி பண்ணணும், சாங் எந்த போர்ஷன் ஆடணும்னு டிசைட் பண்ணணும், அத கோரியோ பண்ணணும், ம். கூட யாரா ஆடுறாங்கன்னா, பேர் அதுக்கு ஏத்த மாதிரி சூஸ் பண்ணணும், அவங்கள போய் ரெக்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நெறைய விஷயம் நீங்க இருக்கு. பேர் சூஸ் பண்ணணும்னு டப்புன்னு எனக்கு இந்த ஐயோ! இடத்துல பாஸ் பண்ணி பேசும்போதெல்லாம் ப்ளாக் பண்றாரு. ஒரு ஒரு கேள்வி அண்ட் உங்களோட பெஸ்ட் பேர் நீங்க ஆல்ரெடி வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்க ஒரு பேர் இருக்காரு இல்லையா ஒருத்தரு. யார சொல்றீங்க? ரோஷனா? மணி அவர்களோட வந்துட்டு நீங்க 2, 3 ரீல் போட்டு நாங்க அது பார்த்துருந்தோம். அப்போ. லாங் பேக் இல்லையா லாங் அது? பேக். இப்ப ஏதாவது கிரேசியா நடந்ததா? நீங்க நெறைய மொக்க காமெடி அடிப்பீங்களாமே? ஆக்சுவலி அவங்க கூட ரீல்ஸ் பண்ணும்போதெல்லாம் அவங்க தான் ஃபன் பண்ணுவாங்க. ஸோ என்ன வச்சு ஃபன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி. இல்ல செட்ல வந்துட்டு நீங்க நெறைய மொக்க காமெடி அடிப்பீங்க. அது ஆமா. விஜய் டிவியோட பிளட் எனக்குள்ள இருக்கு ஐயய்யோ! அப்படின்னு சொல்லி அப்படிலாம் இல்ல. ஏன்னா நீங்க முத்து அண்ணன், எல்லாரையுமே ராமர், எல்லாரையுமே பார்த்து நீங்க வந்துட்டு அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் எப்பயுமே கேரி பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அந்த மாரி ஏதாவது நடந்திருக்கா? இல்ல, இல்ல. ஆக்சுவலி நான் குக் வித் கோமாளி போனப்போ தான் என்னோட அந்த மொக்க ஜோக் அந்த ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் டெவலப் ஆச்சு. ஆக்சுவலி நான் ரொம்ப நார்மலா போய் கேட்டுட்டு இருந்தேன். அப்பதான் வந்து டைரக்டர் சார் என்ன சொன்னாருன்னா, "நீ இந்த மொக்க ஜோக்கே போடுறது நல்லா இருக்கு. போய் எல்லார்ட்டயும் கேளு" அப்படின்னு சொல்லி அப்படி டெவலப் ஆனது தான் அது. ஸோ ஓகே. இப்ப அந்த ஸ்கில்லாம் மறந்து போச்சுங்க. ஒரு 2 பசங்க வந்துட்டு பெட்ரோல் போடலான்ட்டு கார் எடுத்துட்டு பங்க் போயிருக்காங்க. ஆ, ஸ்கில்ல டெஸ்ட் ஆ, பண்றோம். இப்ப பங்க் போனா நம்ம யூசுவலா என்ன பண்ணுவோம்? நம்ம பெட்ரோல் போட போறோம். இவளைக்கு பெட்ரோல் போடுங்கன்னு சொல்லிட்டு மீட்டர பார்ப்போம் ஆ. நம்ம. ஓகேவா? பெட்ரோல் போடுறவரு, "தம்பி 0 பாருப்பான்னு" சொன்னாராம். அந்த பையன் அவன் ஃப்ரெண்டே பார்த்துட்டு இருந்தான். "0 பாருப்பா." உன் ஃப்ரெண்டு 0வா? ஆமா. இதுவும் வந்துட்டு ஒரு ஃபெயில்டு மொக்க காமெடியா வச்சுக்கலாம் இத. இந்த மாரி ஏதாவது ஒரு மொக்க சிரிங்க, சிரிங்க, சிரிச்சுக்கிட்டே. சிரிச்சுக்கிட்டே இருங்க. அத அது மாரி நீங்க ஒரு இப்ப மொக்க நான் ஒண்ணு காமெடி இப்ப சொல்லட்டா? எங்களுக்கு சொல்லணும். ஆமா, நான் சொல்லட்டா? ஆமா. ராமு, மனுஷனா பொறந்தா ஏதாவது சாதிக்கணும்டா. சோமு, நல்ல வேளை நான் குழந்தையா தான்டா பொறந்தேன். சிரிங்க, சிரிங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. சூப்பர். ஃபைனலி ஒரு மொக்க காமெடி எங்களுக்கு வந்துருச்சு. அண்ட் எப்படி நீங்க இங்க வந்தீங்க? எப்படி உங்களுக்கு வழி கார்ல தெரிஞ்சு வந்தேன். கார்ல வந்தீங்களா? ஏஞ்சல்ஸ்க்கு மட்டும் தான் வந்துட்டு சொர்க்கத்துக்கு வழி தெரியும்னு சொன்னாங்க. எனக்கு திடீர்னு பயமா இருக்கு. இவரு சொல்றதுக்குலாம் என்ன வச்சு கும்ப போறாங்களோன்னு. இல்ல, இல்ல அழகா தான் இருக்கீங்க. ஸோ பேடிஎம்மில் பெறப்பட்ட ஒரு தொகை ரூ. 500. நான்லாம் ஏதோ குடுக்கலன்னு சொல்லுங்க. அவரா தான் சொல்றாரு. தேங்க்யூங்க.